எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்தணும். பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக இந்த ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி இந்த நாள் வரைக்கும் தேவன் நமக்கு நல்லவராகவோ வல்லவராக வாக்கு மாறாதவராக அவர் இருக்கிறபடினாலே நீங்கள் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கவனிங்க, பைபிள் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமும் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எல்லாரும் எடுங்க. யாத்திராகமும் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். புரியுதா? ஏன் நம்ம கையை உயர்த்தணும் தெரியுமா? நீங்க கையை உயர்த்தும் போது தேவ சேனை உங்களை மேற்கொள்ளும். நீங்க கையை தாழ்த்தும் போது பிசாசின் சேனை உங்களை மேற்கொள்ளும். அமலேக் என்றாலே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஆளு, தேவன் அருவருக்கிற ஒரு ஆளு, அவன்தான் அமலேக்கியன். அப்ப கவனிங்க, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள், வெற்றி பெற்றார்கள். அவன் கையை தாழ விடுகையிலே அமலேக்கியன் மேற்கொண்டார்கள். உங்களை யார் மேற்கொள்ள ஆசைப்படுறீங்க? உங்களை யார் மேற்கொள்ளணும்? தேவனா, அமலேக்கியனா, பிசாசா? அப்ப ரெண்டு கையை உயர்த்தி, இதான் சட்டம், பைபிள் சட்டம். ரெண்டு கையை உயர்த்தி. நேத்து நான் அதை பிராக்டிஸ் பண்ணேன். ரெண்டு கையை உயர்த்தினேன். ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே உயர்த்த ஆண்டு கிருபை செஞ்சாரு. அப்புறம் வலிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் குறைச்சிட்டேன், மறுபடியும் தூக்கிட்டேன். நேற்று கொஞ்சம் பயிற்சி எடுத்தோம் ஈவினிங்ல. புரியுதா? ரெண்டு கையை உயர்த்து. இது பைபிள் சட்டம். இது ஏன் சட்டம் இல்லை. ரெண்டு கை உயரும் போது உங்களோட தேவ சேனை என்ன பண்ணும்? இருந்து செயல்படும். கையை தாழ விடும் போது அமலேக்கியை மேற்கொள்ள ஆரம்பிப்பான். அமலேக்கியன் என்றாலே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஆள், தேவன் அருவருக்கு ஒரு தம்பி. கை வரலையா? கை வரலையா? கை வரலையா? உன் பேர் என்ன? சின்ன பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க எல்லாருமே இந்த தேவ வார்த்தை கீழ்ப்படியணும். நல்லா இருப்பீங்க. ரெண்டு கையை உயர்த்தி. உங்க கையை உயரும் போது இஸ்ரவேலர் மேற்கொள்வார்கள், வெற்றி பெறுவார்கள். இஸ்ரவேல் என்றால் நாம தான், நாம் வெற்றி பெறுவோம். உங்க கை தாழும் போது எதிராளி வெற்றி பெறுவான். யார் வெற்றி பெறணும்? உங்க வாழ்க்கையில தேவன் வெற்றி பெறணும், நீ வெற்றி பெறணும். அப்போ கை உயர்த்தி, கை உயர்த்தி, கை உயர்த்தி. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. கை உயர்த்தி. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு எல்லாரும் நாம் தெய்வத்தோடு நேரத்தை செலவிடுகிறோம். தம்பி, தங்கச்சி, நாம் இப்போ தேவனோடு நேரத்தை செலவு செய்கிறோம். கை உயர்த்தி. ஓ தேவ பிரசன்னம், என்ன
பிரசன்னம் அவருடைய பிரசன்னத்தில் வந்து விடுங்கள். ஓ ரபா 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 சந்த ரபா 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 தீரா ரபா 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 சந்த ரபா ரபா ரபா. என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே. சாரா சாரா ஆகாயம் கொண்டு செல்லுதே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் உன்னை மறவாத ஒரு ஆண்டவர். மறவாதவரே. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே பரிசுத்தரே கை உயர்த்தி சொல்லுங்க. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆவியானவரே ஆசீர்வதிப்பீராக. ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஜீசஸ் ஓ ரபா சந்த ரபா ரபா. ஆண்டவரை மதிச்சு கனப்படுத்து, கை உயர்த்தி ஆராதிங்க. ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே. என் இயேசுவே உம்மாவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா. என் இயேசுவே வாய்த்தருந்து உம்மாவியா என்னை ஒரு விசை ஒரு விசையா என்னை நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும். கை உயர்த்தி சொல்லுங்க. புருஷர்கள், ஸ்திரீகள், வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் கை உயர்த்தி ஆண்டவரை மதிச்சு ஆண்டவரை மதியுங்கள். என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஓ ஜீசஸ் ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. வீணாக போகாது. ஆண்டவர் நேரத்தை செலவு செய்யுங்க. உம்மோடு செலவிடும் கை உயர்த்தி எல்லாரும் தெய்வத்தோடு நேரத்தை செலவு செய்யுங்கள். தேவனோடு நேரத்தை செலவு செய்யுங்கள். அது உனக்கு ஆசீர்வாதம். தெய்வத்தோடு நேரத்தை செலவு பண்ணு. இது உனக்கு பாக்கியம். பலவானாய் மாற்றும் ஐயா. கை உயர்த்தி பலவானாய் உன்னை மாற்றும். பலவானாய் உன்னை மாற்றும். பலவீனமாய் வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம், துன்பங்களோடு வந்திருக்கலாம், எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். அது உன்னை பலவானாய் மாற்றும். ஏன்னா உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இங்கே இருக்கிறார். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இங்கே இருக்கிறார். உங்களை பலப்படுத்துகிறேன், உங்களை ஸ்திரப்படுத்துகிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், உங்களை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு மேலே கொண்டு போகிறேன், நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறேன். இயேசு இங்கே இருக்கிறார். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. காலையில் வேதத்தை வாசித்து கொண்டிருந்த போது இன்னைக்கு 23 நீதிபதி சொல்ற, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில முடிவு இருக்கா? பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்கா? உங்க கஷ்டத்துக்கு ஒரு முடிவு இருக்கா? உங்க தேவைக்கு ஒரு முடிவு இருக்கா? சொல்லுங்க. வாய் தந்து இருக்கு. ஒன்னு தலையாட்டி இல்லைன்னா ஊன்னு ஆணு வாயத்தோற. நம்ம அப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா, அப்படியே மனம் திறந்து அப்பாவோட பேசினோம். அப்பா வீட்டில் வந்து சும்மா இருக்க கூடாது. அப்பா சமூகம் வந்து சந்தோஷமா இருக்கணும். உங்க முகத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியல.
ஏதோ உன்னை பறி கொடுத்துட்ட மாதிரி, ஏதோ கப்பல் ஒன்று கவுந்து போன மாதிரி உன் முகத்தை பார்த்தா நான் பார்க்கற, ஏசப்பா பார்க்கிறாரு. தேவ பிரசன்னத்தில் நிற்கிறோம். மோசே 40 நாள் தேவ பிரசன்னத்தில் நின்றுட்டு போனாரு. அவன் முகத்தை யாருமே பார்க்க முடியல, அவ்வளவு மகிமை உண்டாச்சு. என்னப்பா முகத்துல ஒரு தெய்வ கடாட்சம் தெரியுது. ஆமாங்க, ஜெபம் பண்றோம், தேவ பிரசன்னம் இருக்குது. சொல்லணும் இல்லையா? நம்ம முகத்தை பார்த்தா பேய் அறிஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா முடிஞ்சது தோத்துறோம். உங்க முகம் எப்படி இருக்கு? புறஜாதி பார்க்கறவங்க முகம் எப்படி இருக்கு? உன் பேக்கில் கண்ணாடி இருக்கு, உன் பேக்கில் சீப்பு இருக்கு, உன் பேக்கில் அந்த இது இருக்கு, எல்லாம் இருந்தா உன் மூஞ்சி எப்படி தான் இருக்கு? வெளியே போய் போனா பேய் அறிஞ்ச மாதிரி இல்ல. உன் முகத்துல ஒரு தேவ பிரசன்னம் இருக்கணும். நீ பவுடர் அடிக்கிறியோ, நீ மேக்கப் போடுறியோ, உன் முகத்துல ஒரு தேவ பிரசன்னம் இருக்கணும். இந்த வாரம் முழுசும் உன் முகத்தை பார்க்க சொல்லணும். உங்க முகத்துல ஏதோ ஒரு கலை இருக்குதுங்க, உங்க முகத்துல ஒரு பிரசன்னம் இருக்குதுங்க. எத்தனை அதை உணர்றீங்க? அதுதான் உண்மை. உன்னை கிறிஸ்தவன் எப்படி கண்டுபிடிப்பாங்க? நீ போடுற டாலர் வச்சியா, அல்ல வெளியே அந்த செயின் போடுற தாடி போட்டு வெளியே தூக்கி போடுறா இல்லையா? இல்லை, உன் முகத்தை பார்த்தா நீங்க கிறிஸ்தவங்களா, சர்ச்சுக்கு போவீங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க முகத்தை பார்த்தாவே ஒரு தேவ பிரசன்ஸ் இருக்கு, தேவ கடாட்சம் இருக்கு. அதுதான் சொல்லணும். கவனிங்க, நேற்று நம்ம சர்ச்சில் ஒரு பொண்ணுக்காக ஒரு மாப்பிள்ளை போட்டோ வந்தது. அந்த குடும்பத்தோடு பேசினேன். அவங்க கேட்டாங்க, பாஸ்டர் எங்களுக்கு வேற எல்லாம் வேணாம், பொண்ணு தெய்வ பக்தியோட பொண்ணா இருக்கணும், தேவ பிரசன்னம் நிறைஞ்ச பொண்ணா இருக்கணும், கீழ்ப்படிய பொண்ணா இருக்கணும். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இதெல்லாம் எங்களுக்கு சொல்ல முடியாது. ஏதாவது ஒண்ணு தேவ பிரசனம் ஒண்ணா அது இல்லையா? ஏன்னா எல்லாத்தையும் தேவன் தரது கிடையாது. தேவ பிரசனம் இருக்கணும், கீழ்ப்படியணும். ஏதாவது ஒண்ணு கேளு. எல்லாம் கேட்டினா இது வேலைக்கு ஆகாது. புரிஞ்சுட்டா? உங்களை சொல்லணும். எங்களை வேற ஒண்ணும் பொண்ணு முகத்தை பார்த்தா ஒரு தேவ பிரசனம் இருக்கு, அவ குடும்பத்தை கட்டிடுவான்னு எனக்கு நம்பிக்கை, அப்படி சொல்லணும். ஆமாங்க, பென்ஸ் ஒரு சம்பவத்தை சொன்னாரு. அவர் ஒரு 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 குடும்பத்துல ஜெபமனை கூப்பிட்டு இருந்தாங்களா. ஏறக்குறைய 5 அண்ணன் தம்பிங்க, எல்லாம் ஒற்றுமையா வாழ்றாங்க. சின்ன வியாபாரம் பண்ணாங்க. ஒரே வீட்டுல 5 பேரு. அதுல 3வது போன மருமக தான் தேவ கிருபை. பயங்கர கஷ்டத்துல இருந்த அந்த குடும்பம், இந்த 3வது மருமக அந்த வீட்டுக்கு போனாலாம். செபிக்கிற ஒரு ஆளு, இரவும் பகலும் தெய்வத்தை நோக்கி. கவனிங்க, எல்லாருக்கும் ஒரே ரெஸ்ட் ரூம் தான், எல்லாருக்கும் இல்லையா? எல்லாரும் சின்ன சின்ன ரூம்ல தான் படுக்கணுமா. ஆனா இந்த 3வது போன மருமக ஜெபாவியனால அவ அதிகாலமே இருட்டோட இருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாலாம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த குடும்பத்தோட நிலைமையை மாற்ற ஆரம்பிச்சார். அவர் சொன்னாரு, இன்னைக்கு அதே இடத்துல ஒரு பெரிய வீடு கட்டி எல்லாரும் தாராளமாய் வாழ்ற மாதிரி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவங்க பிசினஸ் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படி இருக்கணும் உங்களை பார்த்தா. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆனா உங்க கையில் தான் இருக்குது. இப்படிதான் அந்த வசந்து மேல ஒரு சின்ன வார்த்தை போட்டிருப்பாரு, கர்த்தருக்கு பயப்படும் நாடோறும் கர்த்தருக்கு பயப்படும் பயபத்தோடு இரு, அப்பதான் நிச்சயமாக முடிவு வரும். நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமா முடிவு வரும். எப்ப தெரியுமா? நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. ஒரு செக் வச்சுதான் ஆண்டவர் சொல்லுவார். நிச்சயமாக முடியும்னு சொன்னீங்க ஆண்டவரே, அது மேல ஒரு வார்த்தை சொன்ன போய் காட்டியான்னு கேட்பாரு. நிச்சயமாக முடிவுன்னு சொன்னீங்கப்பா, என் நம்பிக்கை வீண் போகான்னு சொன்னீங்களா ஆண்டவரே, அப்படியே செய்யணும் சொல்ற. ஓகே, அது மேல ஒரு சின்ன ஒரு வார்த்தை போடுங்க. பாத்தியா? இல்லையே. நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாக முடிவுன்னு நம்பிக்கை வீண் போக. இதுதானே இல்லை நம்ம வாழ்க்கையில. வாக்குத்தத்தை பிடிக்கிறோம், ஆனா அது மேல ஒண்ணு சொல்ற, அது நம்ம பார்க்கலையே. இப்ப கை வைத்து கர்த்தருக்கு பற்று. ஆமென் சொல்லு. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. சொல்லு, என் நம்பிக்கை வீண் போகாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம்.
சிந்திக்க வேண்டாம் வேண்டாம், புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. சொல்லு வாய் திறந்து, ஆண்டவர் நிச்சயமா செய்வார். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு, அவரை துதித்து பாடு பாடு. அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்தி செல்வாரே. அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்தி செல்வாரே. கை வைத்து நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையோடு தெய்வத்தை தேடி வரீங்க, நம்பிக்கையோடு ஆராதிக்கிறீங்க, நம்பிக்கையோடு கொடுக்கிறீங்க. நம்பிக்கை வீண் போகாது. நீதியின் வழிகளை நீ செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் நீதியின் வழிகளை நீ செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல நம்பிக்கையாய் நம்பிக்கையாக இருந்தால் அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிட மாட்டார். கைவிடுவதில்லை. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்ததை செய்வார். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போ. கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் நம்பிக்கை வீண் போகாது, என் நம்பிக்கை வீண் போக கூடாது. கிருபையாய் இறங்கும், எனக்கு உதவி செய்யும். நான் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு வாழுவேன், உம்மை கனப்படுத்துவேன், எனக்கு உதவி செய்யும் கேளுங்க. இந்த மாதம் முடிவதற்குள்ளாக தேவன் ஒரு அற்புதம் செய்ய முடியும், ஒரு வழியை திறக்க முடியும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன், அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். கைத்தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள்.